கப்பல் ஓட்டிய தமிழ் சிறுவன் பல வருடங்களுக்கு முன்பு தமிழகத்தின் புகழ்பெற்ற துறைமுக நகரமான பூம்புகாரில் ஒரு சிறுவன் வாழ்ந்தான். அவன் பெயர் மணி. கடலை பார்த்தால் அவனுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. பெரிய கப்பல்கள் சென்றால் நானும் ஒரு நாள் கப்பல் ஓட்டுவேன் என்று கனவு காண்பான். மணியின் தாத்தா ஒரு பழைய கப்பல் ஓட்டியவர். கண்ணா, கடலை பார்த்து பயப்படாதே, அதை புரிந்து கொண்டால் அது நம் நண்பன் என்று சொன்னார். மணி கற்றுக்கொண்டான். காற்றின் திசை, அலைகளின் நடத்தை, வானில் உள்ள நட்சத்திரங்களின் வழிகாட்டுதல் படி கப்பல் ஓட்ட கற்றுக்கொண்டான். ஒரு நாள் அரசன் அறிவிப்பு செய்தார். வெளிநாடுகளுக்கு கப்பல் செல்ல வேண்டும், தைரியமான கப்பல் ஓட்டிகள் தேவை என்று. கப்பல் கடலில் புறப்பட்டது. திடீரென புயல் வந்தது. அலைகள் உயர்ந்தன. மக்கள் பயந்தனர். ஆனால் மணி பயப்படவில்லை. நட்சத்திரங்களை பார்த்தான். காற்றின் திசையை மாற்றினான். கப்பலை பாதுகாத்தான். புயல் நின்றது. கப்பல் பாதுகாப்பாக வெளிநாட்டு துறைமுகத்தை அடைந்தது. அரசன் மணியை பாராட்டினார். நீ தமிழரின் பெருமையை கடலுக்கு அப்பால் கொண்டு சென்றாய் என்று பாராட்டினார். தமிழர்கள் பழங்காலத்திலேயே சிறந்த கப்பல் ஓட்டிகள் என்று சிறுவன் நிரூபித்தான் என்று. மேலும் கதைகளை ரசிக்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.